ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், பகவானுக்கும் அவரது சக்திகளுக்கும் உள்ள தொடர்பு. எவன் ஒருவன் எல்லா உயிர்வாளிகளையும் ஆன்மீக துகள்களாக குணத்தால் இறைவனுடன் சமமானவர்களாக காண்கின்றானோ அவன் உண்மையை உணர்ந்தவனாகின்றான். அதன்பின் அத்தகைய நபருக்கு அறியாமையையும் கவலையையும் கொடுக்க வல்லது எது என்று ஈசோபனிஷத் உரைக்கின்றது. அத்தகைய உணர்வு கிருஷ்ண உணர்வு எனப்படும். உணர்வதில் பல வகை உண்டு. ஆனால் கிருஷ்ண பக்தன் நாம் இறைவனுடன் தன்மையினால் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவினால் வேறுபட்டுள்ளோம் என்ற உண்மையை உணர்கின்றான். நாம் இறைவனுடன் அல்லது பரமபூரண உண்மையுடன் 100% சமமானவர்கள் என்று அருவவாதி எண்ணுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. நாம் முழுமுதற் கடவுளுடன் 100% சமமானவர்கள் என்றால் நாம் ஏன் மாயையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தோம்? அருவவாதிகளால் இந்த கேள்விக்கு விடை கூற முடியாது. பரமனுடன் நமக்குள்ள ஒற்றுமையின் உண்மையான தன்மை வேத இலக்கியங்களில் நெருப்பையும் அதன் பொறியையும் உதாரணமாக கொண்டு விளக்கப்பட்டுள்ளது. நெருப்பின் பொறிகள் தன்மையினால் நெருப்புடன் சமமானவை, இருப்பினும் அளவில் அவை வேறுபட்டவை. சிறிய நெருப்பு பொறி ஒன்று நெருப்பிலிருந்து விலகி நீரில் விழுந்து விட்டால் அதன் நெருப்புத்தன்மை அழிந்துவிடும். அதுபோல மிகவும் நுண்ணியமானதான ஆத்மா இறைவனின் தொடர்பை விட்டுவிட்டு தமோ குணத்தை தொடர்பு கொள்ளும் போது அதன் ஆன்மீகத்தன்மை ஏறக்குறைய அழிந்து விடுகிறது. பொறியானது நீரில் விழாமல் நிலத்தில் வீழ்ந்தால் அதனிடம் சற்று வெப்பம் மீதி இருக்கும். அதுபோல உயிர்வாளி ரஜோகுணத்தில் இருக்கும் போது அவன் தனது கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்ள சற்று வாய்ப்பு உள்ளது. மேலும் பொறியானது உலர்ந்த புல்லின் மீது வீழ்ந்தால் அது மற்றொரு நெருப்பினை தூண்டும். தனது நெருப்பு தன்மையினை முழுமையாக மீண்டும் பெற முடியும். அதுபோல சத்வகுணத்தில் உள்ளவன் ஆன்மீக சத்சங்கத்தின் முழு பலனை ஏற்றுக்கொண்டு தனது கிருஷ்ண உணர்வை எளிதில் புதுப்பிக்க முடியும். எனவே ஒருவன் இந்த ஜட உலகில் சத்வகுணத்தின் தளத்திற்கு வருவது அவசியம். மேலும் நெருப்பின் இந்த உதாரணம் ஒரே சமயத்தில் ஒற்றுமையுடனும் வேற்றுமையுடனும் விளக்கும் இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளையும் புரிந்து கொள்ள நமக்கு உதவும். நெருப்பிற்கு 2 முக்கியமான தன்மைகள் உண்டு: வெப்பம் மற்றும் வெளிச்சம். எங்கெல்லாம் நெருப்பு உள்ளதோ அங்கெல்லாம் வெப்பமும் வெளிச்சமும் உண்டு. எனவே வெப்பமோ வெளிச்சமோ நெருப்பிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் அதே சமயத்தில் வெப்பமும் வெளிச்சமும் நெருப்பாகாது. இதன் மூலம் நாம் முழு உலகையும் புரிந்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் கிருஷ்ணரின் சக்தியினால் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே எதுவும் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணர் ஜட உலகில் உள்ள அனைத்திலிருந்தும் வேறுபட்டவர். எனவே ஜட உலகிலோ ஆன்மீக உலகிலோ நாம் என்னவெல்லாம் காண்கின்றோமோ அவை அனைத்தும் கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளின் தோற்றமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஜட உலகம் கிருஷ்ணரது வெளிப்புற சக்தியின் பகிரங்க சக்தியின் தோற்றமாகும். ஆன்மீக உலகம் அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமாகும். மேலும் உயிர்வாளிகளான நாம் அவரது நடுத்தர சக்தியின் தடஸ்த சக்தியின் தோற்றமாகும். நாம் சக்திகளே. சக்திமான் சக்தியின் மூலம் அல்ல. சக்திகள் சக்தியின் மூலமாகிய பிரம்மனிலிருந்து அப்பாற்பட்டவை அல்ல என்ற காரணத்தினால் அவை அனைத்தும் பிரம்மனுக்கு சமமானவை என்று மாயாவாத தத்துவவாதிகள் கூறுகின்றனர். இது அத்வைதம் எனப்படும். எமது வைஷ்ணவ தத்துவம் என்னவெனில் சக்தியும் அதன் மூலமும் ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் உடையவை என்பதே. மீண்டும் வெப்பத்தையும் நெருப்பையும் உதாரணமாக கொள்ளலாம். நீங்கள் வெப்பத்தை உணரும் போது நெருப்பு அருகில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் வெப்பத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் என்ற காரணத்தால் நீங்கள் நெருப்பிலேயே இருப்பதாக அர்த்தமில்லை. எனவே வெப்பமும் நெருப்பும் சக்தியும் சக்தியின் மூலமும் ஒன்று என்ற போதிலும் வேறுபட்டவை. எனவே மாயாவாத தத்துவத்தின் ஒற்றுமையும் நமது வைஷ்ணவ தத்துவத்தின் ஒற்றுமையும் வேறுபட்டவை. பிரம்மன் உண்மையானது என்றும் ஆனால் அந்த பிரம்மனிலிருந்து வரும் சக்தி பொய்யானது என்றும் மாயாவாதிகள் கூறுகின்றனர். பிரம்மன் உண்மையானதாக இருப்பதால் அவரது சக்தியும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். இந்த ஜட சக்தி தற்காலிகமானது தான் என்ற போதிலும் அதனை பொய் என்று சொல்லிவிட முடியாது. நமக்கு சில பிரச்சனைகள் உள்ளது என்று எடுத்துக்கொள்வோம். உடல், மனம் மற்றும் வெளி விவகாரங்களினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளன. அத்தகைய பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் நாம் அதை அனுபவிக்கும் போது அவை நம்மிடம் இருப்பது உண்மையே. அவற்றை பொய் என்று நம்மால் கூற முடியாது. மாயாவாத தத்துவவாதிகள் அதனை பொய் என்று கூறுகின்றனர். அப்படியெனில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்கள் ஏன் மிகவும் சஞ்சலம் அடைகின்றனர்? எனவே கிருஷ்ணரின் எந்த சக்தியும் பொய்யானதல்ல. பகவானுக்கும் அவரது சக்திகளுக்கும் இடையேயான ஒற்றுமையையும் வேற்றுமையையும் புரிந்து கொண்ட நபரை குறிப்பிட விஜானத அறிந்தவன் என்ற சொல்லை ஈசோபனிஷத் உபயோகிக்கின்றது. ஒருவன் விஜானதனாக இல்லாவிடில் அவன் மாயையிலேயே இருந்து துன்பப்படுவான். ஆனால் அறிந்தவனுக்கோ மாயையும் இல்லை, கவலையும் இல்லை. கிருஷ்ணரையும் கிருஷ்ணரது சக்திகளையும் தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது என்பதில் நீங்கள் பக்குவமான முழு நம்பிக்கையை பெற்றால் அதன் பின்னர் உங்களுக்கு
மாயையோ கவலையோ கிடையாது. இதுவே பிரம்மபூத நிலை எனப்படும். பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோசதி ந காஞ்சதி. எவனொருவன் பிரம்மன் உணர்வில் திவ்யமாக நிலை பெற்றுள்ளானோ அவன் முழு மகிழ்ச்சியை அடைகிறான். அவன் ஒருபோதும் வருந்துவதில்லை, எதையும் அடைவதற்கு விரும்புவதும் இல்லை என்று பகவத்கீதையில் 18:54 விளக்கப்பட்டுள்ளது. நமது புலனுணர்ச்சிக்காக நம்மிடம் இல்லாத பொருட்களை அடைவதில் நாம் மிகவும் ஆவலுடன் உள்ளோம். இது ஏக்கம் எனப்படும். மேலும் நாம் எதையாவது இழக்கும் போது வருத்தப்படுகிறோம். ஆனால் மொத்த பௌதிக சக்தியின் மூலமும் உரிமையாளரும் கிருஷ்ணரே என்பதை நாம் அறிந்து கொண்டால் அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை என்பதையும், அடையப்படுபவை அனைத்தும் அவருடைய சேவைக்காக அவராலேயே வழங்கப்படுபவை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் இவ்வுலக பொருட்களுக்காக நாம் ஏங்க மாட்டோம். அது மட்டுமின்றி எதையாவது கிருஷ்ணர் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டால் கவலைப்படுவதற்கும் அவசியம் இல்லை. கிருஷ்ணர் அதனை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்பினர், எனவே நான் ஏன் வருந்த வேண்டும்? முழுமுதற் கடவுளே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவர் எடுத்துக்கொள்கிறார், அவரே கொடுக்கவும் செய்கிறார் என்று நாம் எண்ண வேண்டும். இத்தகைய முழு ஞானத்தில் ஒருவன் இருக்கும் போது எந்த ஏக்கமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இதுவே ஆன்மீக தளம். இச்சமயத்தில் அனைவரையும் ஆன்மீக பொறியியலாக, கிருஷ்ணரின் பின்ன பகுதிகளாக, அவரது நித்திய தொண்டர்களாக உங்களால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. இனி அடுத்ததாக கிருஷ்ணர் தூய்மையே உருவானவர் என்பதை பற்றி வாசிப்போம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.